வணக்கங்க. நம்ம என்னதான் இப்போ ஆட் பார்த்தாலுமே அந்த ஆடில் இருக்க ப்ராடக்ட் நம்ம வாங்குவோம்னா இப்போலாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி மாறி இருக்குது. எல்லாருமே வந்து வேறு டெக்னாலஜி தாண்டி போயிருக்காங்க. பட் 80s 90s இதெல்லாம் காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா ஆடில் வர ஆடை வந்து ஒரு படம் மாதிரி அப்படியே உத்து பார்ப்போம். கண்டிப்பாக இல்லைங்களா? ஹச்சி டாக் எடுத்துங்க, வோடாஃபோனோடது, அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆகட்டும், ஹமாரா பஜாஜ் ஆகட்டும், ஃபெவிகாலோட ஆட் வரட்டும், இதே நல்ல ஆட் வரட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட ஆட்ஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. டிவிஎஸோட ஆட் ஆகட்டும், மாருதி சுசுக்கியோட ஆட் ஆகட்டும், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டுங்களா? 5 ஸ்டார் ஆட் ஆகட்டும், எந்த ஆடாக இருந்தாலும் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணங்கள் ஆடை எடுக்கும் போது ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்சோட தான் அந்த காலத்தில் எடுப்பாங்க. இது எதுக்கு பிரதர் இப்போ சொல்ல வரீங்க அப்படின்றீங்களா? இதை மேக்ஸிமம் இந்தியாவிலே ஒரு லீடர்னு சொல்லலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு லீடர்னு சொல்லலாம். பியூஷ் பாண்டே, வயது 70, நேற்று 24/10/2025. இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ் எப்போ போடுறேன்னு தெரியாது. அன்றைக்கி வந்து தவறிட்டார் மும்பையில். ஸோ இவரோட மேஜர் ஹேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் தவறுனதுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து பிரதமரே அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் லீடர்னு கூட சொல்லலாம். இவரோட மேஜர் ஹிட்ஸ் என்ன தெரியுங்களா? இந்த ஹமாரா பஜாஜ்னு வரும் இல்லையா, அந்த பஜாஜோட ஆட்ஸ் இவரோட தான். சல் மேரி ஹூனா இவரோட தான். ஹார் கார் குச் கே தாஹைன், என்னடா இந்தியில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சொல்லி முடிக்கும் போது ஃபைனலாக சொல்கிறேன். ஃபெவிகாலோட மஸ்பூத் ஜோத் இவரோட தான். கேட்பரிஸோட குச் காஸ் ஹெய் ஜிந்தாகி மெயின் இதுவும் இவரோட தான். மொழி தாண்டி சக்ஸஸ் ஆன ஒரே ஒரு விஷயம் வந்து இவரோட ஆடு தான் சொல்ல வரோம். என்னதான் நம்ம இந்தியில் இருந்தாலுமே அந்த ஆடை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சென்டிமெண்டல் அட்டாச் வரும், எமோஷனல் அட்டாச் வரும். கண்டிப்பாக இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிறது இந்த காலத்து ஆடு கிடையாது. ஒரு 80s 70s 90s இருக்கிற ஆடு கண்டிப்பாக வந்து அப்படி நம்ம பார்ப்போம். இன்றைக்கும் அது நம்ம மைண்டில் அப்படியே நிற்கும் அப்படின்னு சரிங்களா? இவர் வந்து ஓக்லிவி அப்படின்ற கம்பெனியில் 1982 ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த கம்பெனி விட்டு வந்து வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிராண்டு கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, மேஜரான ஒரு ஃபெவிகால் ஆடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மீன் வந்து ஒட்டுறதுக்காக 2 பேர் ஏரிக்கு போவாங்க, ஒருத்தர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு வருவார். இதெல்லாம் சூப்பரான ஆடுங்க. அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஃபெவிகால், பஜாஜ், கேட்பரி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், வோடாஃபோன் இதை தாண்டி ஏகப்பட்ட ஆட்ஸில் வந்து கொடுத்துருக்கிறாரு அவரோட பரிமாணத்தை. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கவர்மெண்ட் வந்து ஓட்டு போடும்போது, எலெக்ஷன் வரும்போது ஒரு அவேர்னஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து மிலே சோர் மேரா தும்காரா அப்படின்ற ஒரு ஆடு மூலிமா பிரபலமானார். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆடுக்காகவே பிறந்தவருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆடில் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கு எந்த ஆடு பிடிக்கும்? கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஆடு பிடிச்சாலே ஒரு 80s 90s இருக்கிற ஆடு மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு மறக்க முடியாத அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எதுன்னு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.